ஏக இறைவனிடம் சரணடைந்து அந்த நெட்வொர்க்கை பிடிக்கணும். விதிக்கு மதிக்கு இடையில் அல்லாடக்கூடிய தெய்வங்களை நம்பி இருக்கும் இந்த 2வது கேட்டகரியில் இருந்தோம்னா அப்லிஃப்ட் ஆகணும். ஐம்பூதங்களிடம் சிக்கி, சமுதாய விதியிலும் சிக்கி, சொந்த கருமைய விதியிலும் சிக்கி, நோய், வறுமை, பல்வேறு துன்பங்கள் என்று போராடக்கூடிய பாமரனாக நாம் வாழக்கூடாது என்பதில் நாம் தெள்ளத் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே மீண்டும் சொல்கிறேன், விதியை வெல்ல யார் யாரெல்லாம் முயற்சி செய்து ஏக இறைவனிடம் சரணடைகிறார்களோ, நெஞ்சத்தில் சத்தியத்தையும் அன்பையும் வைத்து கொண்டு சரணடைந்த அத்தனை பேரும் இறைவனின் டைரக்ட் நெட்வொர்க் கிடைத்து விதியை வென்று வெற்றி வாழ்வு வாழ முடியும். அதை SSS உறுப்பினர்கள் எல்லோரும் இதை நன்றாக புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வோம். வெற்றி நிச்சயம். இன்றும் நாளை